சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை பிரேமலதா, சுதீஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசினர். 7 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சி தொடரவும், தமிழகம் அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி நகர பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அரசியல் கட்சி பிளக்ஸ், பேனர்களை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதனால் அதிமுகவினர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டணி அமைப்பது அந்தந்த கட்சி தலைவர்களின் விருப்பம் என திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தது குறித்து பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் விஜயகாந்த். இப்போது தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்ததை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என தமிழக பாஜக தெரிவித்துள்ளது. விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. தேமுதிக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது தமிழக மக்களின் எண்ணத்திற்கு நேர்மாறாக உள்ளது. மக்களை ஏமாற்றிய திமுகவை அவர்களுக்கு எதிராக வாக்களித்து மக்கள் ஏமாற்றுவார்கள் என திருச்சியில் ஜி.கே. வாசன் கூறினார். திமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு மூழ்கக்கூடிய கப்பலில் ஏறி இருக்கிறார்களே என்று நினைக்கும் போது எங்களுக்கு வருத்தம் தான் என தமிழிசை விமர்சித்தார். திமுக தேமுதிக கூட்டணி மக்கள் மனநிலைக்கு ஏற்றதாக இல்லை என்றார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. கூட்டணிக்கு வலிமை மற்றும் அரசியலில் நல்ல முன்னேற்றம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக தேமுதிக கூட்டணியால் காங்கிரசிற்கு எந்த அழுத்தமும் இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கூட்டணி மேலும் வலுப்பெற்றுள்ளது என்றார். காங்கிரசுக்கு சூடு சொரணை மானமறந்தால் திமுக கூட்டணியை விட்டு எப்போதோ வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அது கிடையாது என பாஜக நிர்வாகி நடிகை குஷ்பு கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பதன் மூலம் பாஜகவின் பிரித்தாளும் அரசியல் முறியடிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் இந்த முடிவு கூட்டணிக்கு மேலும் வலிமை சேர்க்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இக்கூட்டணி மேலும் வலிமை மிக்கதாக மாறியுள்ளது. அரசியல் பகைவர்களின் அடிவயிறு குமையும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது தித்திப்பான செய்தி என்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுக கூட்டணி மேலும் பலம் பெற்று வருகிறது. அதிமுக கூட்டணி கலகலத்து போய் உள்ளதாக கூறினார். தவிக கூட்டணியில் தேசிய கட்சியும் மாநில கட்சியும் வரும். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என தவிக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். ரூபாய் 10 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் பழமையான அலுவலக கட்டிடம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட கண்காட்சி கூடம் ஆகியவற்றை உதயநிதி திறந்து வைத்தார். புவனகிரியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். அரசியல் என்பது தனி ஒருவருக்கானது அல்ல, மக்களுக்கானது. OPS அத்தியாயம் முடிந்தது. தான் தொடங்கியுள்ள எம்ஜிஆர் அதிமுக கட்சி தேர்தலில் போட்டியிடாது என பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருப்பதாக சொல்கிறார்கள். பாலும் வெள்ளைதான், பாய்சனும் வெள்ளைதான். பரிசோதித்து பார்த்தால்தான் தெரியும் என திமுக தேமுதிக கூட்டணி குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் கராச்சி பழைய பஜார் குடியிருப்பு பகுதியில் கேஸ் கசிவால் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 16 பேர் பலியாகினர். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்த கேள்விக்கு சஸ்பென்ஸ் முடிந்துவிட்டது, அவ்வளவுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்தார். பல்வேறு சமூக மக்களை ஒன்றிணைத்து சக்தி வாய்ந்த படையை திரட்டி சுயராஜ்யம் நிறுவியவர் சிவாஜி மகாராஜா என அவரது பிறந்த நாளையொட்டி புனேவில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பட்னாவிஸ் பேசினார். தேர்தல் வருவதால் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்தியில் 10 ஆண்டுகளாக அங்கம் வகித்த போது என்ன செய்தீர்கள் என்றார். இனி ஆண்டுதோறும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். மருத்துவ செலவுக்கு இந்த நிதி உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மதிமுக குழு அமைத்துள்ளது. வைகோ, கிமு ராஜேந்திரன், செந்தில் அதிபன் உள்ளிட்டோர் குழுவில் உள்ளனர். திமுக ஆட்சி அமைத்த பின்னர் மட்டுமே சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம் எனும் பெருமையை தமிழகம் படைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடன் வாங்குவதை ஒப்பிடாமல் சதவீதத்தை தான் ஒப்பிட வேண்டும். அதிமுக ஆட்சியில் 126% கடன் பெறப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 96% மட்டுமே பெறப்பட்டுள்ளது.
அதிமுக ஆட்சியை காட்டிலும் திமுக ஆட்சியில் குறைவுதான் என இபிஎஸ் கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். அதிமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை என சட்டசபைகள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். திமுக, அதிமுக நாம் இருவரும் வாக்குறுதி அளிக்கிறோம், நிதி உதவிக்கு ஏற்ப திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்றார். தவிக கூட்டணிக்கு தேசிய கட்சி ஒன்றும் சில மாநில கட்சிகள் வருவதாக தவிக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். விரைவில் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் விஜயை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை உயர்ந்துள்ளது. வருவாயை பெருக்க இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தேர்தல் உஷ்ணம் அதிகரித்து விட்டதால் கோடை காலத்திற்கு ரூபாய் 2000 அரசு வழங்கியுள்ளது என பழனிசாமி தெரிவித்தார். இரவோடு இரவாக தொகை வரவு வைத்திருப்பது தேர்தல் அச்சத்தை காட்டுவதாக மக்கள் பேசுகின்றனர் என்றார். 2014 முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்கும் முடிவை அஜித் பவார் எடுத்தார். அஜித் பவார் மறைந்த துயரம் அகல்வதற்குள் அவரது முடிவை பாஜக நீக்கியுள்ளது. பாஜகவுக்கு ஒரு நாளும் வளர்ச்சி அரசியல் தெரியாது, பாஜகவுக்கு மதவெறி சூழ்ச்சி அரசியல் மட்டுமே தெரியும் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து சட்டசபையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு சிறப்பாக உள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் கூறுகின்றன. பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தரவுகளுடன் விளக்க நான் தயார் என்று கூறினார். அதிமுக கூட்டணியில் இணைந்த அன்புமணி தலைமையிலான பாமக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 7 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக அன்புமணி அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்கள் 22 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கருணாநிதி மேல் மாறாத அன்பு கொண்டவர் விஜயகாந்த். திமுக ஆட்சி தொடரவும், தமிழகம் அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம், வெல்வோம் ஒன்றாக என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் பன்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சியை துவங்கியுள்ளார். கருப்பு, வெள்ளை, சிகப்பு நிறத்திலான கட்சி கொடியையும் அறிமுகம் செய்தார். விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. தமிழக வாக்காளர்களின் மனநிலைக்கு எதிராக தேமுதிக கூட்டணி அமைத்துள்ளது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். 75% மருத்துவ உள் இடஒதுக்கீடு, 3% விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு ஆகியவை நான் கொண்டு வந்த திட்டங்கள். இதன் மீது சவாரி செய்யும் எண்ணத்தை கைவிட்டு உங்கள் ஆட்சியின் சாதனைகளை கூறி பிரச்சாரம் செய்யுங்கள் என ஸ்டாலினுக்கு பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா அரசு நீக்கியுள்ளது. இதைத்தான் இந்தியா முழுவதும் செய்ய துடிக்கிறார்கள். இதுதான் பாரதிய ஜனதா அரசின் ரம்ஜான் பரிசா என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் வெறுப்பு என்ஜின்கள் ஓட அனுமதிக்க மாட்டோம். தமிழகமா என்டிஏவா என்ற ஜனநாயக போரில் தமிழகமே வெல்லும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜகவிற்கு தெரிந்தது எல்லாம் மதவெறி சூழ்ச்சி அரசியல் மட்டும்தான் என்றார். நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது என சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் களத்தில் நான் விஜயை விட அதிகமாக செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும் சொன்னார். தொண்டர்கள் விருப்பப்படி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம். நிச்சயமாக திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தமிழகத்தில் எங்கு ஊழல், எதில் ஊழல் என்பது குறித்து அன்புமணி வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இணையதளம் மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று முதல் ரமலான் நோன்பினை மேற்கொள்ளும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நோன்பு காலம் கருணை, தானம், பொறுமை உள்ளிட்ட மேன்மையான பண்புகளால் நிறைந்திருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜல்ஜீவன் திட்டத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் 3200 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். நான் தேர்தலில் வெல்வதற்காக அரசியலுக்கு வரவில்லை, மக்கள் பணி செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அதே நேரம் தேர்தலில் எல்லோருடனும் சேர்ந்து கொண்டு மக்கள் பணி செய்வேன் என திமுகவின் திவ்யா சத்யராஜ் கூறியுள்ளார். திமுக மக்களை ஏமாற்றிதான் ஆட்சிக்கு வந்துள்ளார்கள். முதல் கையெழுத்தை போடாமல் கடைசி கையெழுத்தை போடும்போதுதான் தெரிகிறதா? சிங்காரச்சனை என்பது அடிப்படையில்தான் இருக்கிறது என தமிழிசை விமர்சித்துள்ளார். சென்னை மத்திய கைலாஷ் பாலம் மோசமான தரத்தில் கட்டப்பட்டிருப்பதற்கு ஊழல்தான் காரணமாக இருக்க முடியும். இது பற்றி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா புழக்கம், கடன்கார மாநிலம் என அனைத்திலும் நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை மாற்றி திமுக அரசு சாதனை படைத்துள்ளது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். மாநிலத்தின் திமுக ஆட்சியில் மட்டுமே 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது என்றார். வேலூர் அகரம்சேரியில் தாவேக தலைவர் விஜயன் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிக்குப்பம் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு சமன் செய்யும் பணிகள் நடந்து வரும் நிலையில் இன்று சிறப்பு பூஜைகள் செய்து பந்தக்கால் நடப்பட்டது.
மொபைல் டேட்டாவில் செய்தது போல் ஏஐ தொழில்நுட்பத்திலும் புரட்சியை ஏற்படுத்துவோம். இது முதலீடு அல்ல, வளர்ச்சியடைந்த தேசத்தை கட்டியெழுப்பும் மூலதனம் என டெல்லியில் நடந்த ஏஐ உச்சி மாநாட்டில் முகேஷ் அம்பானி பேசினார். தி கேரளா ஸ்டோரி 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் இப்படத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்ப பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளையும் சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கும் டிஜிட்டல் அடையாளத்தை அரசு வழங்கியுள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கோடிக்கணக்கான மக்களை டிஜிட்டல் பொருளாதாரத்திற்குள் கொண்டுவர முடியாது என்று உலகம் இந்தியாவிடம் கூறியது. ஆனால் அது தவறு என்று இந்தியா நிரூபித்துள்ளதாக டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவை பாராட்டினார். இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு வேதனை தெரிவித்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுபோன்ற எண்ணங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்தது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என அவரது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சிறுமிகளின் பைஜாமாவை பிடித்து இழுப்பது பாலியல் துன்புறுத்தலே என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் 14 வயது சிறுமியின் பைஜாமா நாடாவை இருவர் இழுக்க முயன்ற வழக்கு தொடர்பாக கோர்ட் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏஐ நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, அதை நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறைக்கு மிகப்பெரிய உதவும் சக்தியாக அமையும் என ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார். கேரளாவில் உள்ள பார்களில் காலை 10 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையும், 5 நட்சத்திர பார்களில் அதிகாலை 3 மணி வரை மது விற்பனை செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும் என மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆய்வு செய்த சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழு பரிந்துரை செய்துள்ளது. ஆன்லைன் மோசடி தொடர்பான வழக்கில் பிரபல மலையாள நடிகர் ஜெயசூர்யாவின் 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களில் ஈடுபட்டுள்ள ஒரு அமைப்புடன் காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடப்பதாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் உறவினர்களுக்கு சலுகை காட்டுவது ஜனநாயக அமைப்புக்கு விரோதமானது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத 42 தமிழக கட்சிகளை பதிவு செய்த கட்சிகள் பட்டியலிலிருந்து நீக்கி இந்திய தேர்தல் கமிஷன் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. தேனி உத்தமபாளையம் திரு காலத்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோயிலில் மாசி விழா தேரோட்டத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உப கோயிலான வேலுக்கந்தம்மன் கோயிலில் மாசி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குழி விஜயராக பெருமாள் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய 3 மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 21ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாவட்டம் தோறும் டெட் தேர்வு எழுதவுள்ள ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். இதனால் வழக்கு விசாரணை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரிக்கப்படுகிறது. தமிழக அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கான பலன்களை வழங்க ரூபாய் 2446 கோடி சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் நேற்று சென்னை கூவமாற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டம் நடத்திய 234 ஊழியர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் அதிகரித்து 1,16,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 270 ரூபாய் உயர்ந்து 14,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவின் பல்நாடு மாவட்டத்தில் அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவாகியது. வினுகொண்டாவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மைய தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விதிகளை பின்பற்றாமல் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் ரம்ஜான் நோன்பு கடைபிடிக்கப்படும் நிலையில் பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தராவி சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் பங்கேற்றனர்.
தண்டவாள தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதை முன்னிட்டு பிப்ரவரி 20, 21 தேதிகளில் புறநகர் மின்சார ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களின் 4 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தெலுங்கானா சூர்யாபேட்டை மாவட்டத்தில் பாண்ட்லா மகேஷ் என்பவரை 8 வருடங்களாக காதலித்த பெண் பெற்றோர் பேச்சை கேட்டு பேச மறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகேஷ் வீடு புகுந்து அந்த பெண்ணை சுத்தியலால் அடித்து கொடூரமாக கொலை செய்தார். அப்பகுதியினர் மகேஷை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். பதவியை தவறாக பயன்படுத்தியதாக பிரிட்டன் மன்னர் சார்லஸின் சகோதரர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்ஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் இளவரசர் ஒருவர் கைது செய்யப்படுவது பிரிட்டன் வரலாற்றில் இதுவே முதல் முறை. 2024 டிசம்பரில் தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலையை பிரகடனம் செய்ய முயன்ற முன்னாள் அதிபர் யுன் சுக்கியோலுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதில் இந்தியா நிலைப்பாட்டை மாற்றியதாக அமெரிக்கா கூறும் தகவலை நாங்கள் நம்பவில்லை என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெப்ரி எப்ஸ்டின் கோப்புகள் விவகாரத்தில் மனித கடத்தல், வரி ஏய்ப்பு உள்ளிட்ட புகார்கள் குறித்த விசாரணையை பிரான்ஸ் தொடங்கியுள்ளது. அந்நாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சியங்கள் அளிக்க முன்வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தீவை மீண்டும் மொரிஷியஸ் நாட்டிடம் ஒப்படைக்கக்கூடாது என பிரிட்டனுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட கடுமையான பனிச்சரிவில் சிக்கி பனிச்சறுக்கு வீரர்கள் 8 பேர் பலியானார்கள். 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். சர்வதேச பயணம் மேற்கொள்ள பிரிட்டன் அரசு எனக்கு தடை விதித்துள்ளது. என் இந்திய பாஸ்போர்ட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்தியாவுக்கு எப்போது வருவேன் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என மும்பை ஹைகோர்ட்டில் விஜய் மல்லையா தரப்பு தெரிவித்துள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் இலங்கையில் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் மசோதா அந்நாட்டு பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்டது. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இத்தாலி அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி 46 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. நடிகை பிரியாமணி தேர்ந்தெடுத்த படங்களில் மட்டுமே நடிக்கிறார். ஹிந்தியில் ஹர்ஸ் மகாதேஸ்வர் இயக்கத்தில் மோஹித் ரெய்னா நடிக்கும் படத்தில் இவரும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அந்த நாடுகளில் தங்கள் வாழ்க்கையை நடத்த எதிர்கொள்ளும் சவால்கள் இந்த படத்தின் ஒருவரி கதை. கிட்டத்தட்ட தமிழில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படமாகும். அபிஷேக் நமா இயக்கத்தில் விராட் கர்ணா, நபா நட்டேஷ், ஐஸ்வர்யா மேனன் நடிப்பில் உருவாகி வரும் நாகபந்தம் படத்தின் டீசர் ஞாயிறு அன்று வெளியானது. ஆன்மீகம் கலந்த அட்வென்ச்சர் படமாக உருவாகியுள்ளது. இதில் நடித்துள்ளவர்கள் வளர்ந்து வரும் நடிகர்கள்தான். இருப்பினும் டீசருக்கு 30 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகள் கிடைத்துள்ளன. பான் இந்தியா படமாக கோடையில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். மாவட்ட வாரியாக தனது ரசிகர்களை சந்தித்து வரும் நடிகர் தனுஷ் கொங்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்களை சென்னையில் வைத்து சந்தித்தார். அப்போது ரசிகர்கள் தனுஷுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மலையாளத்தில் அதிக வசூலை குவித்த படமாக கடந்த ஆண்டு வெளியான லோகா சாப்டர் 1 அமைந்தது. கல்யாணி பிரியதர்ஷன் முதன்மை வேடத்தில் டொமினிக் அருண் இயக்கினார். இதன் 2ஆம் பாகத்தில் டொவினா தாமஸ் நடிக்கிறார். இதனால் கல்யாணி இடம்பெறவில்லை என்றனர். அவரோ லோகா 2 செப்டம்பரில் துவங்குகிறது, நானும் இருக்கிறேன், அதற்கேற்ப கதையை எழுதுகின்றனர் என்றார் கல்யாணி. மலையாளத்தில் அதிக வசூலை குவித்த படமாக கடந்த ஆண்டு வெளியான லோகா சாப்டர் 1 அமைந்தது. கல்யாணி பிரியதர்ஷன் முதன்மை வேடத்தில் நடிக்க டொமினிக் அருண் இயக்கினார். இதன் 2ஆம் பாகத்தில் டொபினா தாமஸ் நடிக்கிறார். இதனால் கல்யாணி இடம்பெறவில்லை என்றனர். அவரோ லோகா 2 செப்டம்பரில் துவங்குகிறது, நானும் இருக்கிறேன், அதற்கேற்ப கதையை எழுதுகின்றனர் என்கிறார் கல்யாணி. நடிகர் மம்முட்டி மருத்துவமனை நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, எனக்கு சில காலமாக வாசனை, சுவை அறியும் உணர்வு இல்லாமல் போனது. கொரோனா பாதிப்பாக இருக்கலாம் என பரிசோதித்த போது வேறு பிரச்சனை தெரிந்தது. இப்போது குணமடைந்து வருகிறேன். பார்ப்பது கேட்பது போன்று சுவைத்திறனும் கடவுள் தந்த வரம் என்றார். உடல்நல பாதிப்பால் சமீபத்தில் மம்முட்டி சில கால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஒரு கிடாயின் கருணை மனு, சத்திய சோதனை ஆகிய படங்களை இயக்கி கவனம் பெற்றவர் சுரேஷ் சங்கையா. 2024 மறைந்த இவரது இயக்கத்தில் யோகி பாபு ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் தற்போது வெளியீட்டிற்கு தயாராகிறது. படத்திற்கு கிணத்த காணும் என பெயரிட்டுள்ளனர். இது வடிவேலு நடித்த பிரபலமான காமெடி காட்சியாகும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஸ்ரேயா சாமி தரிசனம் செய்தார். தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி ஆசீர்வாதம் செய்து வைத்தனர்.